Hello friends, good morning. So எல்லாருக்கும் வணக்கம். So நம்ம வந்து நியூ மந்த்ல இருக்கோம். So அக்டோபர். So next week 3 ல இருந்து 7 மட்டும் கோல்ட் மார்க்கெட் என்ன ஆகும்னு நம்ம அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குவோம். So வீக்லி அப்டேட். So next week வந்து நிறைய ஹாலிடேஸ் இருக்கு. பேங்க் ஹாலிடேஸ், சைனா மார்க்கெட் ஹாலிடேஸ் இருக்கு, ஈரோ மார்க்கெட், GBP நிறைய ஹாலிடேஸ் இருக்கு. So அதையும் நீங்க கேர்ஃபுல்லா பார்த்துக்கங்க. ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம NFP நியூஸ் வந்து மெயின் நியூஸ் இருக்கு ஃப்ரைடே, நெக்ஸ்ட் ஃப்ரைடே. ஸோ கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறங்க. ஸோ நம்ம வந்து கோல்டு அப்டேட் பார்ப்போம். இது நம்ம லாஸ்ட் வீக் வந்து ட்ரா பண்ண விஷயம். ஸோ இதில் நம்ம சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா, மார்க்கெட் வந்து அப்சைட் நீங்கள் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து இந்த ஏ ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கன்னு. நீங்கள் இந்த ஏ ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ நாங்கள் எதிர்பார்த்தது வந்து 1681 இல்லாட்டி 8 மட்டும் 80 மட்டும் மார்க்கெட் வந்து மேலே வரும்னு. ஸோ அதுலேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகணும். ஸோ அதுலேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகலை. மார்க்கெட் அதுலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட்டில் இருக்குது. இப்போதைக்கு மார்க்கெட் பை ஆப்ஷன் போன மார்க்கெட்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் மார்க்கெட் இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. பை சைட் போகிறதா இருந்தால் மார்க்கெட் வந்து 1680க்கு மேலே மார்க்கெட் வந்து பை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இது ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். நான் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம கோல்டு அனலைசிங் பார்த்துக்குறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து மந்த் சார்ட் போய்க்கிறோம். ஸோ மந்த் சார்ட்டில் நம்ம வளமையாக பார்க்குற மாதிரி இந்த மந்த் சார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. 1 2 3 4 5 6 மந்த் வந்து ஓவராலாக பார்க்க போகணுமா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான். ஸோ மேபி இனி வார 3 மந்த் லாஸ்ட்டாக இருக்கிற 3 மந்த் கூட மார்க்கெட் வந்து ஒரு பை ஆப்ஷன் போகுதான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு தேவையான எல்லா பாயிண்ட்ஸும் இப்போதைக்கு நோட் பண்ணிக்கிறோம். மெயினாக இருக்கிற நம்ம பார்க்குற வளமையாக பார்க்குற பாயிண்ட்ஸ் இது தான். ஸோ நான் வந்து இதுக்குரிய டவுன் பார்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டாக. ஸோ உங்களுக்கு தேவையான கலர் யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஸோ நான் இதில் பிளாக் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் ஈஸியாக இருக்கிறதுக்கு. ஸோ இதில் வந்து நம்ம மெயினாக பார்க்குறது இந்த சப்போர்ட் இருக்குது நமக்கு 1615. ஸோ இந்த 1615ஐயும் இந்த 1620ஐயும் நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா நமக்கு திரும்ப மார்க்கெட் வந்து டவுன் சைட் வந்துச்சுன்னா கட்டாயம் இந்த ரெண்டு பாயிண்ட்ஸுமே தேவைப்படும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மந்த்துக்குரிய ஹை, அதாவது இந்த பொடி இருக்கிற ஹையையும் அதே மாதிரி இந்த விக் வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கு அந்த இதையும் நான் எடுக்கிறேன். ஸோ விக் வந்து நம்மளுக்கு ட்ராவல் ஆகிருக்கு 1732 இல்லை 1733. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த லாஸ்ட் மந்த் 1710 வந்து ஒரு மெயின் ஜோன். ஸோ நான் வந்து இதை அப்ராக்ஸாக எடுத்திருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல ரிஜெக்ஷன். இதுக்கு மேலே போனால் தான் நமக்கு பை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன், ஒரு மெயினாக இருக்குது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஈஸியாக நம்ம இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு ப்ரீவியஸாக இருந்த ஜூலை மந்த்றது லோவே நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஜோன் இது வந்து நம்மளோட 1680. இந்த 1680 ப்ரீவியஸாக நமக்கு கண்டினியூவாக இருந்த ஒரு மெயின் சப்போர்ட். ஸோ இப்போதைக்கு அந்த சப்போர்ட்டை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஸோ அதே மாதிரி வீக்லி சார்ட் போய்க்கிறோம். வீக்லி சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து இன்னுமே ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். நமக்கு இதுக்கு மேலே தான் பை ஆப்ஷன் கண்டினியூ ஆகணும். ஸோ வீக்லி சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு இவ்வளோ நாள் இருந்த வீக்லி சார்ட்டில் இப்போ உள்ள வீக்லி சார்ட்டில் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இது வீக்லி சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட் வந்து நமக்கு 1640 நீங்கள் எடுத்துக்கிறங்க. 43 வேணால் 40 எடுத்துக்கிறங்க, கொஞ்சம் அப்ராக்ஸாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அனலைஸ் பண்ணதுக்கு கொஞ்சம் ஓகேயாக இருக்கும். ஸோ ஷார்ட் டைமில் வந்து நான் அந்த கரெக்டான பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிறங்க. இது உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் நோட் பண்ணிக்கிறங்க. நமக்கு வீக்லி சப்போர்ட்னு நீங்கள் நோட் பண்ணிக்கிறங்க. அதாவது எந்த வீக்லி சப்போர்ட்னு நீங்கள் டேட்டோட மென்ஷன் பண்ணிக்கிறங்க. ஸோ இந்த வீக்லி சப்போர்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸாக இருந்த வீக் வந்து க்ளோஸ் வச்சுருக்கிற இந்த பாயிண்ட்ஸையும் நான் இப்போதைக்கு எடுக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து கட்டாயம் நமக்கு தேவைப்படும். இந்த ப்ரைஸ் ஸோ 1660. ஸோ இந்த ஜோனுக்கு மேலே மார்க்கெட் திரும்பவும் பிரேக் அவுட் பண்ணக்குள்ளே இதுக்கு மேலே தான் 1681க்கு மேலே தான் நமக்கு பை ஜோன் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இதுக்கு மேலே தான் நமக்கு லாங் பை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அது மட்டும் நமக்கு லாங் செல் தான். ஸோ செல் ஆப்ஷனில் தான் நம்ம இருக்கோம். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது இன்ட்ராடே அப்டேட். ஸோ இன்ட்ராடே அப்டேட் நீங்கள் போய்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல கன்ஃபர்மேஷன்ஸ், நமக்கு நல்ல ஒரு இது ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா இன்ட்ராடேயில் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் நல்ல சடனாக வந்த டவுன் வந்த மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஒரு டோஜி க்ரியேட் ஆகிருக்கு. இதை வந்து ஒரு ட்ராகன் ஃப்ளை டோஜின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டோஜிக்கு பிறகு திரும்பவும் மார்க்கெட் வந்து ஒரு நேச்சுரலாக தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இன்னும் கன்ஃபியூஷன், மார்க்கெட் வந்து டவுன் சைட் போகுமா இல்லாட்டி திரும்பவும் மார்க்கெட் வந்து பை சைட் போகுமான்னு. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். நமக்கு மண்டே மார்க்கெட்டில் வந்து ஸ்டார்டிங்லேயும் நீங்கள் ட்ரேட் எடுக்க வேணாம். மண்டே மார்க்கெட்டில் வந்து ஒரு 1:30க்கு பிறகு உங்களுக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் வரும் இந்த 4 ஹவரில்.
ஸோ அதே மாதிரி நம்ம 4 ஹவர் கொஞ்சம் பார்த்துக்குறோம். 4 ஹவரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் நல்லா ஒரு அப்சைட் போன மார்க்கெட்டில் இந்த இடத்துல பாருங்கள் டோஜி ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி டோஜி வந்துச்சுன்னா மார்க்கெட் கொஞ்சம் டவுன் சைட் போகிறதுக்குரிய சான்சஸும் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் நான் மண்டே லாஸ்ட் ஃப்ரைடே வந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருந்தேன் டெலிகிராம் குரூப்பில். மார்க்கெட்டை வந்து ஸ்கிப் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகுதோ அதில் வந்து நம்ம வந்து ட்ரேடிங்கை வந்து கண்டினியூ பண்ணலான்னு. ஸோ 4 ஹவரில் இருக்கும். 4 ஹவரில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நமக்கு இதில் செல் ஆப்ஷன் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் கட்டாயம் வந்து நான் 50% வந்து நம்ம கட்டாயம் பார்த்து தான் ஆகணும். ஸோ நம்ம எதுலேருந்து 50% பார்க்க போகிறோம்னா நம்மளோட இந்த பிரேக் அவுட்லேருந்து நான் பார்க்குறேன். இந்த 16 இந்த ஜோன்லேருந்து நான் 50% பார்க்குறேன். 50% நீங்கள் பார்த்தீங்கன்னா 1648 வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். ஸோ அந்த 1548 வந்து நம்ம எடுக்காமல் நம்ம எடுக்க போகிறோம் 1650 அப்ராக்ஸா. ஸோ அதுக்கு வந்து நம்ம கீ ஜோன் இருக்கனால அதை ஒரு yellow லைன் ஆட் பண்ணிக்கிறோம். yellow லைன் இல்லாட்டி ரெட் கலர் லைன். ஸோ இந்த டாட் லைன் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ நம்ம இதில் பார்க்குற விஷயம் வந்து நமக்கு டவுனுக்குரிய ஆப்ஷன். ஸோ நிறைய லைன் இருக்குது. ஸோ அந்த லைனில் நான் அப்டேட்ஸ் கொடுத்துட்டேன். நீங்கள் திரும்ப ஒருக்கா ரீகேப் பார்த்துக்குறங்க. ஸோ நான் இப்போதைக்கு ஃபிபனாஷி வந்து ரிமூவ் பண்ணிடுவோம் ஃபிபனாஷியை. ஸோ உங்களுக்கு செல் ஆப்ஷன் இதுக்கு கீழே தான். நமக்கு 1650 வந்து மார்க்கெட் திரும்பவும் பிரேக் அவுட் கொடுக்கக்குள்ள டவுன் சைட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணக்குள்ள கட்டாயம் நீங்கள் டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. 1656 இல்லாட்டி 1655 வந்து மார்க்கெட் வந்து நீங்கள் டவுன் ஜோனுக்குரிய டாப் லாஸ் வந்து வச்சுக்கிறீங்க. ஸோ இது வந்து கீ ஜோன். அதாவது கீ ஜோன் வந்து 1680 இருந்து 1650 அதில் இருக்கிற கீ ஜோன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம லாஸ்ட்டாக இருக்கிற 1650 1620 அது மாதிரி 1615. ஸோ இதில் ஓவராலாக பார்க்க போனால் நம்ம இதில் இருக்கிற கீ ஜோன் வந்து 1650 வந்து மெயின் கீ ஜோன். ஸோ இதில் பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இந்த பாயிண்ட்ஸை வந்து உங்களுக்கு ஞாபகமாக இருக்கிறதுக்கு நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கீ ஜோன். ஸோ மேபி நம்மளுக்கு மண்டே மார்க்கெட்டில் இவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட் திரும்ப வந்துட்டு இந்த இடத்துல திரும்ப மார்க்கெட் வந்து ஒரு இந்த இடத்துலையும் நம்ம மார்க்கெட் திரும்ப சப்போர்ட் ஒன்று எடுத்திருக்கு. திரும்பவும் மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்துட்டு இதிலேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு திரும்பவும் மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. மேலே அப்சைட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சான்சஸும் இருக்குது. ஸோ அப்படி அப்சைட் போகிறதா இருந்தால் நமக்கு மெயினாக பார்க்குற ஜூன் வந்து இதுக்கு மேலே கட்டாயம் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கணும். அதாவது 1672 இல்லாட்டி 73. ஸோ நான் அப்ராக்ஸாக பார்த்துக்குருவோம். நம்ம இவ்வளோ தூரம் மார்க்கெட் ரன்னிங்கில் இருந்திருக்கு 75. ஸோ 75க்கு மேலே போனால் தான் நமக்கு பை ஆப்ஷன் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ அப்படி பை ஆப்ஷன் நம்ம கண்டினியூ பண்ணுறோன்னா இதுக்கு மேலே தான் பை. இதுக்கு மேலே நமக்கு பை ஆப்ஷன் இருக்குது. இந்த பை ஆப்ஷன் வந்து கண்டினியூ ஆனிச்சுன்னா நமக்கு 1680 வந்து ஒரு மெயின் ஜோன். ஸோ இந்த 1680க்கு மேலே மார்க்கெட் வந்து இன்ட்ராடேயில் க்ளோஸ் வச்சு கண்டினியூவாக மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா இந்த வீக் நெக்ஸ்ட் வீக் ஸோ மேபி நம்ம ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு மெயின் ஜோன். உங்களுக்கு பைக்குரிய கன்ஃபர்மேஷன், செல்லுக்குரிய கன்ஃபர்மேஷன் நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு மேபி நம்மளுக்கு ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ஏ, ஏன்னா நம்ம செல் பார்க்குறனால ஏ. அதே மாதிரி இது கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பி ஆப்ஷன் பார்க்குறதா இருந்தால் நம்மளுக்கு பி இதில் இருக்குது. ஸோ இது பி ஆப்ஷன். ஸோ லாங் பை லாங் செல் வந்தால் கட்டாயம் வந்து இந்த 1710க்கு மேலே தான் லாங் பை 1710 above இதுக்கு மேலே போனால் தான் லாங் பை. ஸோ அது ஸ்மால் ஆகிரும். அதே மாதிரி நம்மளுக்கு லாங் செல் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் கட்டாயம் வந்து நம்மளுக்கு இதுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் இதில் வந்து இன்னொரு ஜோன் இருக்குது 1720. ஸோ 1720 கீழே தான் நமக்கு லாங் செல் க்ரியேட் ஆகும். திரும்ப 20 எடுத்தாலும் சரி 21 எடுத்தாலும் ஓகே. ஸோ அப்ராக்ஸாக நீங்கள் இப்போதைக்கு 21 எடுத்துக்கிறீங்க. ஸோ இதில் நான் லாங் செல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பிலோ 1621க்கு கீழே தான் நமக்கு லாங் செல்.
ஸோ ஓவராலாக பார்க்க போனால் இதுதான் அப்டேட். ஸோ இதுலேருந்து நம்ம லாங் சேல் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் கட்டாயம் நம்மளுக்கு மேபி என்ன பொறுத்தவரை அந்த 1710 மட்டும் மார்க்கெட் போயிட்டு அதுலேருந்து நம்ம ஒரு லாங் சேல் வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த டைமில் நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த டைமில் தான் நமக்கு தெரியும் மார்க்கெட் வந்து எந்த சைடு வந்து கூடுதலான ஃபோக்கஸில் இருக்குன்னு. ஸோ அந்த டைம் பை ஃபோக்கஸில் இருந்துச்சுன்னா நம்ம இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ ஏபிசி சி ஆப்ஷன் வந்து ஒரு கொஷன் மார்க் தான். ஸோ அது நடந்தால் பார்ப்போம். ஸோ இதில் வந்து நம்ம ஏதாவது ட்ரெண்ட் லைன் இருக்கான்னு பார்ப்போம். ட்ரெண்ட் லைன் வந்து நிறைய ட்ரெண்ட் லைன் இருக்குது இப்போதைக்கு இந்த இடத்துல வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட்டில் தான் இருக்குது. ஸோ ஓவராலாக நீங்கள் இப்போதைக்கு நம்ம வேணாம், ட்ரெண்ட் லைன் வந்து ஆல்ரெடி பிரேக் அவுட். ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட் லைனை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறங்க. இதுக்கு கீழே மார்க்கெட் ரன்னிங்கில் திரும்ப ரிட்டர்ன் வந்துச்சுன்னா நீங்கள் செல் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ வேணுன்னா இதுக்கு ஒரு கலர் ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கிறோம், ஒரு ரெட் கலர். ஸோ அந்த ஆரஞ்ச் கலர். ஸோ ஏன் சொல்கிறேன்னா இதுக்கு கீழே மார்க்கெட் திரும்பவும் வரக்குள்ளே, இதுக்கு பிரேக் அவுட் பண்ணி திரும்ப வரக்குள்ளே நம்ம இந்த ஏ ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து நம்ம ஓவராலாக பார்த்தது வந்து இது வந்து டே சார்ட்டுக்குரியதும் வீக்லி சார்ட்டுக்குரியதும் சார்ட் லாங் டேர்ம் அப்டேட்ஸ். ஸோ இந்த லாங் டேர்ம் அப்டேட்டை கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் வந்து இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஷார்ட் டைம் அப்டேட்ஸ் பார்த்துக்குறோம். ஷார்ட் டைம் அப்டேட்ஸில் வந்து சிம்பிள் அப்டேட் தான். ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ராடே அப்டேட் போய்க்கிறோம். இன்ட்ராடே அப்டேட்டில் வந்து நான் பார்க்குற ஒரே ஒரு விஷயம், எனக்கு தேவையானது இந்த ஜூன். ஸோ அதே மாதிரி நம்மளோட ஹை. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. இதுக்கு மேலே நமக்கு பிரேக் அவுட் கிடைக்கக்குள்ள நல்ல கன்ஃபர்மேஷன். இதில் வந்து நீங்கள் 1760 இருக்குது, 1675 எடுத்துக்கிறேங்க அப்ராக்ஸாக. ஸோ இதிலேருந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், நான் வந்து இப்போதைக்கு இதை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறோம் நமக்கு தேவையான மாதிரி. ஸோ 1 hour சார்ட். ஸோ 1 hour சார்ட்டில் வந்து நம்ம இந்த ஜோனுக்குள்ளே தான் இப்போதைக்கு இருக்கும். ஸோ இந்த ஜோனில் வந்து நம்ம 1 hour சார்ட்டில் வந்து நமக்கு லோவிலேருந்து ஹை பார்க்க போகிறேன். ஏன்னா லோவிலேருந்து ஹை போயிருக்கு. 50% எங்கே இருக்குது? ஸோ இதில் 50% வந்து இந்த இருக்குது. 50% 1644. ஸோ இதில் 1644 வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன், உங்களுக்கு டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. நம்ம அதில் பார்த்தோம் 1640. ஸோ 1650. 1650 விட இந்த 1644 நமக்கு ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு தேவைப்படாது. ஓவராலாக நம்ம பார்க்க போனால் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கண்டினியூ பண்ணக்குள்ள இதை வந்து மார்க்கெட் ஆல்ரெடி பிரேக் அவுட் கொடுத்துட்டு தான் வச்சுருக்கு. ஸோ இதனால் இது தேவைப்படாது. ஸோ நமக்கு 4 hour கொஞ்சம் போய்க்கிறோம். 4 hourல வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு லாங் கேண்டில். இந்த லாங் கேண்டிலுக்கு பிறகு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. அதுலேருந்து மார்க்கெட் வந்து திரும்ப ரிட்டர்ன் மேலே போயிருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்மளை பொறுத்தவரையில் திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்க சான்சஸ் இருக்குது. நான் இந்த ஜூன்லேருந்து 50% பார்க்குறேன். அப்படி நம்ம 50% பார்த்தா இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஆல்ரெடி ரீச் ஆகிருக்கு 1660. ஸோ அந்த 1660 வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நம்ம கட்டாயம் டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நீங்கள் பார்க்க போனீங்கன்னா டவுன், இதுக்கு கீழே தான் டவுன். இது வந்து ஷார்ட் டைம். ஸோ அதுக்கு முன்னுக்கு இந்த அப்டேட்ஸும் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். இன்ட்ராடே அப்டேட். ஸோ இன்ட்ராடேயில் நமக்கு 1654. ஸோ 1654 பாருங்கள், இந்த இடத்துல ரிஜெக்ஷன் நிறைய நடந்திருக்கு இந்த ஜூன். ஸோ இதை பிரேக் அவுட், டவுன் சைட் வந்து பிரேக் அவுட் பண்ண மாதிரி கண்டினியூ ஆகிருக்கு. அதே மாதிரி மேலே இது பண்ணக்குள்ளே மார்க்கெட் இதில் கண்டினியூ ஆகிருக்கு. ஸோ இந்த 1654 இருக்குது. ஸோ அதை நம்ம அப்ராக்ஸாக 55 ஆக்குவோம். ஸோ 55. ஸோ 1 hour சார்ட். இப்போ நம்ம செல் கண்டினியூ பண்ணுறதா இருந்தால் கட்டாயம் இதுக்கு கீழே தான் செல். இதுக்கு கீழே கண்டினியூவாக செல் ஆக சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ பை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தால் நமக்கு மேபி மார்க்கெட்டில் வந்து இவ்வளோ தூரம் வந்த மார்க்கெட் இதிலேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப ஒரு டவுன் ஃபோக்கஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை, இதிலேருந்து மார்க்கெட் வந்து கண்டினியூவாக திரும்பவும் பை சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக நம்ம பார்க்க போனால் நமக்கு இது வந்து டவுன் ஆப்ஷன்.
1655 55க்கு கீழே நீங்கள் செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதில் 50 சொல்லியிருக்கோம், அது நல்ல கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பொறுத்தவரை இந்த 1643க்கு வந்துட்டு திரும்பவும் மார்க்கெட் வந்து பை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த சைட், ஸோ இதுக்கு பிறகு திரும்ப போணுச்சுன்னா கொஞ்சம் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் பை ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லை மார்க்கெட் வந்து கண்டினியூ ஆனிச்சுன்னா நமக்கு மார்க்கெட் திரும்பவும் நம்மளுக்கு டவுன் சைட். ஸோ இதில் நீங்கள் எப்படி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறேன்னா, கட்டாயம் வந்து மார்க்கெட் வந்து இதில் டவுன் ஆப்ஷன் நீங்கள் எடுத்திங்கன்னா கட்டாயம் இந்த 1600 பாயிண்ட்ஸ் வரும். 1643ல் வந்து நீங்கள் டிபி எடுத்துக்கோங்க, எக்ஸிட் ஆகிடுங்க. ஸோ எக்ஸிட் ஆகிட்டு இதுக்கு கீழே தான் மார்க்கெட் கண்டினியூ ஆனால் நமக்கு கண்டினியூவாக செல் வரும். அப்படி இல்லை இதிலேருந்து மார்க்கெட் திரும்பவும் ரிட்டர்ன் மேலே போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் அப்டேட் வந்து நான் உங்களுக்கு மண்டே மார்க்கெட்டில் ஒரு 130க்கு பிறகு தரேன். ஏன்னா நமக்கு இப்போதைக்கு கன்ஃபர்மேஷன் சொல்ல இல்லாது. இதில் அப்டேட் வந்து எகெயின் நம்ம வந்து ஒரு 1:30 PM மண்டே மார்க்கெட்டில் உங்களுக்கு அப்டேட் தரேன். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் அப்டேட்ஸ் கொடுங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் இந்த சார்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க இப்போதைக்கு.